Hello dear kids. Good morning to all. எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? I believe that you all are happy, healthy and completely safe. Yes, today this is our last and final class of this term and we are winding up our syllabus. Unit 2 revision class தான் நம்ம பார்க்க போறோம். And as I said, already in last class we have informed that on 8th of May உங்களுக்கு English Unit 2 exam இருக்கு. Okay, we are learning our Unit 2 Wonders of the Jungle and we've completed that. I can do exercises மட்டும்தான் இனி டிஸ்கஸ் பண்ணோம் and previous class answer key கூட. So அது நிறைய பேர் அனுப்பியிருந்தீங்க. I've mentioned all their names in the group also. See, look, page number 82. எல்லாரும் மேக்ஸிமம் இது போட்டிருந்த எல்லாருமே கரெக்டாக எழுதிடுவீங்க. மேட்ச் த பிக்சர்ஸ். ஓகே, யூ கேன் வைல் சீயிங் திஸ் பிக்சர்ஸ் இட்செல்ஃப் யூ நோ. அண்ட் இந்த பிக்சர்ஸ் எல்லாமே அந்த ஸ்டோரி அந்த மாண்டியோட ஸ்டோரி, அதாவது வேர் இஸ் மை கப் அப்படிங்கிற அந்த மாண்டி மங்கியோட ஸ்டோரியில் வந்த திங்ஸ் தான். இது கப், இது வந்து பேக், அண்ட் திஸ் இஸ் அ டஸ்ட்பின், திஸ் இஸ் அ பாட் அண்ட் திஸ் இஸ் அ டப். ஓகே தானே? இனி இந்த சீக்வென்சிங், அது கீழேயே சீக்வென்ஸ் பண்ணும். அதாவது ஒவ்வொரு பிக்சர்ஸும் அந்தந்த ஸ்டோரி படி. இதில் ஒரு 1-2 பிள்ளைங்க சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் போட்டிருந்தீங்க. ஓகே, பட் நான் ஐ கரெக்டட் தட். ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சர் இதில் என்ன? டர்ன் டு பேஜ் நம்பர் 81 and look at that story. Where is my cup? First Monty என்ன சொல்றாங்க? Monty is sad. Where is my cup? Not here, not there. So இதான் first picture. அப்படின்னு நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன். ஸோ நம்பர் 1 போட்டுக்கோங்க. அது நான் கிளாஸ் எக்ஸ்பிளைன் பண்ணப்பவே போன கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்தது தான். நெக்ஸ்ட் செகண்ட் பிக்சர், கப் வந்து மேட் மேலே இல்லை, நாட் ஆன் த மேட் ஆர் நாட் அண்டர் த பெட். பெட்டுக்கு அடியிலையும் இல்லை, மேட்டுக்கு மேலேயும் இல்லை. அதுதான் செகண்ட் பிக்சர். ஸோ நம்பர் 2. தென் தேர்ட் பிக்சர்ல பாருங்க, டெக்ஸ்ட் புக்ல நாட் இன் த டஸ்ட்பின்குள்ளாடியும் இல்லை, நாட் ஆன் த பாட்டுக்கு மேலேயும் இல்லை மாண்டியோட கப். அண்ட் lastly Monty is going and seeing inside a tub. Where is my cup? என்னோட டப்புக்குள்ளேயும் அந்த கப் இல்லை, அப்படிதானே? நாட் இன் த டப்புக்குள்ளாடியும். ஸோ இன் அந்த ப்ரப்போசிஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக படிக்கணும். நாட் ஆன் த மேட், அண்டர் த கிரவுண்ட், தென் நாட் இன் த டஸ்ட்பின், ஆன் த பாட், அகெயின் நாட் இன் த பின். லாஸ்ட்லி அது எங்கே இருக்கு? ஃபைனல் பிக்சர் பாருங்க, லாஸ்ட்லி எங்கே இருக்கு? இந்த பேகுக்குள்ள, மாண்டியோட பேகுக்குள்ள. The cup is inside the Monty's bag. So it is in my bag அப்படின்னு. So and the sequence is, this is first one, this is second one, this is third, this is fourth and this is finally fifth. Okay தானே? Okay தானே? So clear. Next, நிறைய பேர் இது பிக்சர் ரொம்ப அழகா வரைஞ்சிருந்தீங்க. கொஞ்சம் பேர் வாட்டர் கலர் எல்லாம் வச்சு நல்ல மெனக்கெட்டு வரைஞ்சிருக்கீங்க. வெரி குட், கீப் இட் அப். And this is a tree. Okay, this is not a hand or something. இது என்ன? இது branches, ட்ரீயோட branches, கிளைகள் மாதிரி இருக்கு. அண்ட் இது வந்து ட்ரீயோட என்ன? இலைகள். அதில் இருக்கக்கூடிய branchesல இருக்கக்கூடிய இலைகள் மாதிரி இருக்கு. So this is looking like a tree. Am I right? So this is a tree தான் correct answer. Okay தானே? Okay தானேம்மா? next page பாருங்க. I can do. I can doல இந்த நேம் எனி 5 animals கொஞ்சம் பிள்ளைங்க எழுதவே இல்லை. இந்த பிக்சர் புரியலையா என்னன்னு எனக்கு தெரியல. சரி, எனிவேஸ் நான் சொல்லியிருந்தேன் இந்த கேப்பில் எழுதுங்க, இல்லை இந்த கேப்பில் எழுதினாலும் ஓகே தான். ஓகே, டீச்சர் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க. ஸோ இதில் நான் ஹிப்போ, தென் சீட்டா, crocodile, lion, கவுர், இதோட பிக்சர்ஸ் எல்லாம். இது போக என்னெல்லாம் இருக்கு பாருங்க. டர்ட்டில் இருக்கு, ஜீப்ரா இருக்கு, பேரட் இருக்கு, மங்கி இருக்கு, ஜிராஃப் இருக்கு, டியர் இருக்கு. ஓகே தானே? ஸோ நிறைய அனிமல்ஸ் இருக்கு. அதுல இருந்து 5 தான் நம்ம சூஸ் பண்ணி எழுத சொல்லியிருக்கு. ஸோ இந்த ஒரு மாடல் நல்ல மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஓரலுக்கு இந்த மாதிரி மாடல்ல கேட்டாலும் எழுத தெரியணும். ஓகே தானே? சரி, நெக்ஸ்ட் சேம் பேஜ் நம்பர் 84ல கீழே இது வந்து நிறைய பேர் இது முடிச்சுட்டு அப்படியே விட்டுட்டீங்க. அதை மேட்ச் பண்ண fill in the blanks and match the word with the pictures. அதனால தானே இந்த சைடு இந்த பிக்சர்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ எல்லாரும் இல்லை, ஒரு 1 or 2 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி. ஸோ இதில் என்ன? OA, OW, OE,
OA, OE. So, and நம்ம படிச்ச அந்த long O soundல வரக்கூடிய words தான். So, boat is here, the picture is connected. Then, crow, the picture is connected here. Then, again, stone, the picture is connected here. Then, road, again, the picture is connected there. Okay. And robe, finally, is here. Okay, Dana. Have you understood? Very easy. Next. Listen to your teacher and read the story. இது வந்து ஒரு 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் இது பண்ணல. இங்கே இருக்கக்கூடிய அந்த வேர்ட்ஸ் மட்டும்தான் நம்ம சர்க்கிள் பண்ணணும். சி இங்கே இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் மட்டும்தான். அது நான் வாசிச்சு காமிச்சேன். ஃபவுண்ட், லெஃப்ட், விஷ், பிளாக், யூஸ். இதில் விஷுங்கிற வேர்ட் இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷனில் வந்ததே இல்லை. மற்றபடி ஃபவுண்ட் இருக்கு, லெஃப்ட் இருக்கு, பிளாக் இருக்கு, யூஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு. சி பிளாக் இஸ் தேர், found is there, left is there, and use is there. Okay தானே? இனி left அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஒரு லெஃப்ட்டை மட்டும் சர்க்கிள் பண்ணக்கூடாது. ஃபவுண்ட்னு சொல்லும்போது இது மட்டும் எந்த சென்டென்ஸ்ல எல்லாம் லெஃப்ட் இருக்கு யூ ஹாவ் டு சர்க்கிள் தட். எந்த சென்டென்ஸ்ல எல்லாம் ஃபவுண்ட் இருக்கு யூ ஹாவ் டு சர்க்கிள் தட். இஸ் இட் கிளியர்? ஓகே தானே? ஷால் ஐ ஸ்கிப் ஓவர் டு த நெக்ஸ்ட் பேஜ்? ஓகே, இனி இது வாட் டஸ் ஹீ ஹாவ். இந்த பையனோட கையில் என்ன இருக்குது? நிறைய பேர் இதோட ஆன்சர்ஸ் கரெக்டாக எழுதிருந்தீங்க, கொஞ்சம் பேருக்கு மிஸ்டேக்ஸ் வந்திருந்தது. ஹீ ஹாவ் அ புக் வராது, நான் சொல்லி கொடுத்துருந்தேன். நம்ம ஐ, யூ, வி, தே. ஐ கான்ட் ரைட் இட் கிளியர்லி. தே இதுக்கு மட்டும்தான் நம்ம ஹாவ் பயன்படுத்தணும். இல்லை ஹீ, ஷீ, இட், dog, monkey, or any animal's name, bird's name, doctor, people oda name, doctor, Neha, and the nouns எல்லாம் அது கூட எல்லாம் நம்ம has தான் பயன்படுத்தணும். have கிடையாது. So he have a book. Don't write it. It is a blunder mistake. Okay, shouldn't write that. What does he haveங்கிறது questionல does plus has வராது. does plus have தான் வரும். Okay, so what does he have? That is in the question. How you should answer? He has a book. She has a pencil. Rama has a ball. John has a pen. Doctor has a stethoscope. Then nurse has an injection. No, nurse has a medicine, not an injection. Okay, nurse has a medicine. Then again, teacher has a book. Monkey has a long tail. Dog has a bone in its mouth. அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஹேஸ் தான் வரணும். இதுல ப்ரோனவுன்ஸ் ஐ, யூ, வி, தே. இதுக்கு மட்டும்தான் யூ ஹாவ் டு யூஸ் ஹாவ். மீதி எல்லாத்துக்கும் யூ ஹாவ் டு யூஸ் ஹேஸ். ஸ்டூடெண்ட்ஸ், டோன்ட் ஃபர்கெட், தட் இஸ் த பேசிக். அந்த பேசிக் கான்கிரீட் நீங்க விட்டு கொடுக்க கூடாது. அந்த பேசிக்கை நல்லா கிளியர் ஆன் பண்ணி படிச்சு மூவ் ஆகி போங்க. லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு அந்த கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் வராது. எங்க ஹேவ் பயன்படுத்தணும், எங்க ஹேஸ் பயன்படுத்தணும்ன்ற கன்ஃபியூஷன்ஸ் வராது. Okay, clear the basic from now itself. Don't have a confusion. Don't ever have that confusion. Okay, what does he have? He has a book. What do they have? அந்த பசங்க கையில ஒரே ஒரு பால் தான் இருக்கு. பாத்தீங்களா? இது வந்து பால் இல்ல, இது வந்து இந்த பசங்களோட செருப்பு தான், அந்த ஸ்லிப்பர்ஸ், ஐ மீன் ஷூஸ் தான். ஓகே, ஸோ தே ஹாவ். ரெண்டு பசங்களும் சேர்ந்து ஒரு பால் வச்சு விளையாடுறாங்க. விளையாட முடியும் தானே அப்படி. ஸோ தே ஹாவ் அ பால். இட் இஸ் தே, ஸோ யூ ஹாவ் டு யூஸ் ஹாவ். They have a ball. See these kids are having so many balloons in their hands. Water colors, rose la irukku, green la irukku, violet color, blue color, yellow color அப்படினு நிறைய different colorful balloons வச்சு விளையாடுறாங்க. அப்படிதானே? They are happily enjoying and playing with the balloons. So இது ஒரு balloon இல்ல, நிறைய balloon இருக்கு. பன்மை, plural. So balloon, BALLOON, and if it is a plural, add s behind that word, balloons. Okay, they have balloons. Don't write they has. You have to use the helping verb, auxiliary verb வந்து have தான். Okay, சரி. What does she have? does plus has வராது questionல. ஆனா ஆன்சர் பண்ணும்போது ஷீன்னு தொடங்குது. So she has a pencil.
What does it have? இது என்ன? This is a dog. So நீங்க questionல இருக்கிற மாதிரி it has a bone னு எழுதலாம். Again it வரும்போது has தான் வரும். Don't write it have. It is wrong. Okay. And otherwise you can write the dog has a bone. Okay, you can either write it questionல இருக்கிறது மாதிரியே எழுதலாம், or you can write இது வந்து ஐடென்டிஃபை பண்ணி நம்ம எப்படி இது என்னது, இது ஒரு நாய்க்குட்டி அப்படிதானே. So the dog has a bone அப்படியும் எழுதலாம். But while writing you have to write the dog. வெறும் டாக் போடாதீங்க. இது ஒரு டாக், அந்த பர்டிகுலர் டாக் தான் நம்ம மென்ஷன் பண்ணி சொல்றோம். So you have to write the dog has a bone. Don't write dog has a bone. Okay, so what does it have? It has a bone. It has a bone. Don't ever forget, never ever forget where to use have and where to use has. இது ரெண்டும் நீங்க கிளியர் பண்ணி படிச்சாதான் நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது had எப்படி பயன்படுத்தணும்னு தெரியும். ஓகே தானே? சரி, இனி அப்படியே அது கீழே பாருங்க. இது மோஸ்ட்லி ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் have written correctly. வெரி குட், வெரி குட், கீப் இட் அப். இதுல வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணும். T, J, K, A. Okay, only you have to use capital letters because these are names of people, names of person or people. So you have to use capital letter. உங்களோட பேர் மென்ஷன் பண்ணும்போது எப்பவுமே நீங்க கேபிட்டல் லெட்டர்ல தான் எழுதுவீங்க. ஸ்மால் லெட்டர் வச்சு அவங்க பேர் ஸ்டார்ட் பண்ணுவீங்க இல்ல. உங்களுக்கு ரெண்டு நேம்ஸ் அப்படி டூ நேம்ஸ் செப்பரேட்டா இருந்தா கூட you will write your first letters of that two names with capital letter. Am I right? So அது போக மீதி எல்லாம் டீச்சர் வந்து ஸ்மால் லெட்டர்ல கொடுத்துருக்கு. நீங்க வந்து ஐதர் ஸ்மால் லெட்டர்ல தொடங்கினா எல்லாத்தையும் ஸ்மால் லெட்டர்ல தொடங்குங்க. அது இல்லைன்னா எல்லாத்தையும் கேபிட்டல் லெட்டர்ல. இது ஒன்னு கேபிட்டல் ஒன்னு ஸ்மால் அப்படின்னு ரொம்ப கிட்ஸ் மாதிரி எழுதாதீங்க. Now you are grown ups. Now you are going to get promoted to the next class. So you shouldn't write the how. இப்படி பார்க்குக்கு பி வந்து பெருசு, ஸ்கூலுக்கு எஸ் பெருசு, பீச்சுக்கு பி சின்னது, கார்டனுக்கு ஜி வந்து சின்னது அப்படி எழுதக்கூடாது. இஃப் யூ ஆர் ரைட்டிங் எவ்ரிதிங் இன் கேபிட்டல் லெட்டர் தென் இட்ஸ் ஓகே. இஃப் யூ ஆர் ரைட்டிங் எவ்ரிதிங் இன் ஸ்மால் லெட்டர் தென் இட்ஸ் ஓகே. ஓகே, பட் however it is while writing the name of a person, while writing a name of a person or writing a name of a city, place, Chennai, Mumbai, USA, India, Africa, இதெல்லாம் எழுதும்போது you have to start with capital letter. Is it clear? Okay, that's it. Previous class answer key நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சாச்சு. இனி wonders of the jungle இந்த லெசனோட ரிவிஷன். எது ஓரலுக்கு வரும், எது ரிட்டர்ன் அண்ட் ஓரல், உங்களுக்கு ரெண்டும் இருக்குன்னு தெரியும். ஸோ 50 மார்க்ஸுக்கு இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் வில் டிஸ்கஸ் த ஓரல் டெஸ்ட் போர்ஷன். ஓரல் டெஸ்ட் போர்ஷன் பாருங்க. எது நம்ம ஆல்ரெடி ஓரல் ரீடிங் ஆக்டிவிட்டி டீச்சர் கொடுத்தது தான். ஸோ அது ரொம்ப சிம்பிள். இந்த everyone open your textbook and open to page number page number 68 and 69. ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா வேர்ட்ஸும் நல்ல மாதிரி கரெக்ட் ப்ரொனன்சியேஷனில் சொல்லணும். அண்ட் இந்த பிக்சர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ஆனிமல்ஸும் அந்த பிக்சர் பார்த்து ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ஸோ அது 1, 2, 3, 4, 5 அந்த கரெக்ட் ஆர்டரில் தான் எழுதணும். யாரும் ஆர்டர் மிஸ்டேக் இல்லை. ஆர்டர் மிஸ்டேக் என்ன, ஒரு ஃபர்ஸ்ட் பிக்சர் லைன் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பிக்சரை பார்த்து அதில் இருக்கிற தேர்ட் பிக்சர் எலஃபெண்டாக இருந்தால் எலஃபெண்ட்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் முதல்ல சொல்கிறது அது தப்பு. ஆர்டர் படி ஃபர்ஸ்ட் என்ன, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல எந்த பிக்சரோட ஆனிமல் கொடுத்துருக்கு அதை நீங்கள் சொல்லணும். செகண்ட் பிக்சரில் எந்த ஆனிமலோட பிக்சர் கொடுத்துருக்கு, யூ ஹவ் டு சே த நேம். Okay, name the animals according to the question numbers, mention the question numbers and say the names. Okay, oral portion. See, first is, we'll see page number 68 la irukkiradhu parunga. Gaur. Okay, gaur, rhino, cheetah, wolf, don't say wolf, it's wrong, wolf, bear, hippo, giraffe, crocodile. How to say that? Crocodile. So நிறைய பேருக்கு மிஸ்டேக் வந்த இடம் அது crocodile. Don't say it's gaur, rhino. Okay, hippo இதெல்லாம் கரெக்டாக சொல்லணும். ஹிப்பு சொல்லக்கூடாது, hippo. Then
Next page, zebra, monkey, deer, tiger, lion. Don't say lion, it's lion. Gorilla, elephant. சொல்லும்போது gorilla அப்படி சொல்லக்கூடாது. It's double L, G-O-R-I-L-L-A, gorilla. Okay, is that clear? சரி, இனி அடுத்த அந்த fun in the forest and the poem. அந்த poem அந்த song or rhyme நீங்க நல்ல அழகா சொல்லணும். Fun in the forest, monkeys can jump and parrots can fly. Turtles can swim and cheetahs can run. Giraffes are tall and hippos are big. Zebras are swift and tigers are strong. We see the animals here today. They love to play and love to say, would you join us and play? Monkeys can jump and parrots can fly. Turtles can swim and cheetahs can run. Giraffes are tall and hippos are big. Zebras are swift and tigers are strong. We see the animals here today. They love to play and love to say, would you join us and play? Okay, you have to say clearly, we see the animals here today. Don't say we see the animals. A-N-I-M-A-L-S. Animals oda first letter வந்து it's a vowel. So vowel letterல இருக்கக்கூடியது வரும்போது you have to pronounce this the as the. We see the animals here today. And நிறைய பேருக்கு அந்த turtle சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. Giraffes, zebras, tigers, you have to say it with clarity. Okay, so அதுதான் அந்த எவ்வளவுதான் வந்து what is that, this thing, and the look and say wordsல இருக்கக்கூடிய animals, wild animals, plus இந்த fun in the forestங்கிற இந்த beautiful poem. இது மட்டும்தான் உங்களுக்கு oral testக்கு இருக்கு. இனி written test portion என்னன்னு பார்க்கலாம். First lesson நம்ம lesson 1 unit 2ல lesson 1 வந்து சுட்டிஸ் tale. ஸோ இந்த சுட்டிஸ் taleல ஒரு 4 question answers கொடுத்திருந்தது. அதை clean-ஆ படிச்சு வச்சுக்கோங்க, கண்டிப்பா வரும். How was Chutti's tale? Chutti's tale was, அது questionல இருக்கு. Chutti's tale was light and fluffy. அது மட்டும் தான் நீங்க படிக்கணும். Light and fluffy. இந்த first questionல இந்த ஒரு part மட்டும் படிக்கணும். Then, how was the monkey's tale for Chutti? The monkey's tail was, அதுவளோ questionல இருக்கு. The monkey's tail was long and heavy. அது மட்டும் தான் நீங்க படிக்கணும். For Chutti வந்து திரும்ப questionல இருக்கு. ஓகே, இங்க light and fluffy, இங்க long and heavy. அது மட்டும் அப்புறம் எப்படி rearrange பண்ணும் sentence அது உங்களுக்கு தெரியணும். Then, whose tail did Chutti fix for the second time? Chutti didங்கிறதுனால fixed. Okay, fix plus ed, fixed a cat's tail for the second time. மீதி எல்லாம் questionல இருக்கு. Fix மட்டும் fixedனு மாத்தணும், மீதி எல்லாம் questionல இருக்கு. இந்த a cat's tail மட்டும் தான் நீங்க இந்த questionல படிக்கணும். மீதி எல்லாம் questions rearrange பண்ணணும், questionல இருக்க words. Chutti fixed a cat's tail for the second time. What did Chutti do at the end? Chutti fixed back her old tail. அது படிக்கணும். Chutti fixed back her old tail. பழைய டெய்லே சுட்டி fix back பண்ணிடுச்சு டாக்டர் பேர் கிட்ட போய். ஞாபகம் இருக்குல்ல அந்த ஸ்டோரி? ஓகே, இனி அதுல இருக்கக்கூடிய அந்த ஆக்டிவிட்டிஸ் அதை கிளியரா படிச்சுக்கோங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நல்ல மாதிரி பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட். தென் அந்த கொஸ்டின் அந்த ஃபில்லப்ஸ் இதே மாதிரி சாய்ஸ் வந்து டீச்சர் கொடுக்க மாட்டேன், சாய்ஸ் எல்லாம் இருக்காது, அதனால நீங்க ப்ராப்பரா படிச்சு வச்சுக்கோங்க நல்ல மாதிரி. ஓகே, சரி. இனி அடுத்து நம்ம படிச்சது noun. What is a noun? A noun is a naming word that names a person, animal, place or thing. That you have to learn. Okay, a noun is a naming word that names a person, animal, place or thing. So அதோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு இப்ப நல்லா தெரியும். எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் புக்ல இருக்க கொஸ்டின் அந்த அதை ரிலேட் பண்ண ஆக்டிவிட்டிஸ் பேஜ் நம்பர் 76ல இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் நல்ல மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி கொடுத்தா எழுத தெரியணும். அண்ட் மேக்ஸிமம் இந்த ரீட் அண்ட் சார்ட் இந்த மாதிரி தான் வரும். கொஞ்சம் சாய்ஸஸ் கொடுத்துருக்கோம், அதை பார்த்துட்டு பர்சன் எது, பிளேஸ் எது, அனிமல் எது, திங் எது. அது எழுதும்போது பர்சனோட பேரா இருந்தா வள்ளி, ராமு, ஜான், ஷான்,
ரஹ்மான் இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் கேபிட்டல் லெட்டர்ஸில் தான். அதே மாதிரி while writing the name of a place, சென்னை, மும்பை, இந்தியா, USA, அமெரிக்கா, ஆஃப்ரிக்கா, பெங்களூர், கோயம்புத்தூர் இதெல்லாம் எழுதும்போது கேபிட்டல் லெட்டர், ஸ்டார்ட் வித் கேபிட்டல் லெட்டர். யூ ஷுடன்ட் ஃபர்கெட் தட். அது மிஸ்டேக் வந்தால் மார்க்ஸ் ரெடியூஸ் பண்ணுவேன், இப்போவே சொல்லிட்டேன். ஸோ கிளியராக படிச்சுக்கோங்க. இதில் பர்சன் எது, பிளேஸ் எது, அனிமல் எது, திங் எதுன்னு உங்களுக்கு சார்ட் பண்ணி இப்போ நல்ல மாதிரி எழுத தெரியும், அப்படி தானே? சரி, இனி அதே மாதிரி அந்த சார்ட் த கிவன் நவுன்ஸ் இன் த கரெக்ட் காலம்ஸ். இந்த மாதிரி அந்த அடிஷ்னல் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்ததுல இதுவும் நல்ல மாதிரி பாருங்க. அமெரிக்கா கேபிட்டல் ஏ, ஷான் எஸ் வந்து கேபிட்டல் எஸ். ஓகே தானே? மீதி எல்லாம் ஸ்மால் லெட்டர்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. So either while writing the name of a person, and I can't write here clearly, name of a person. Similarly, name of a place. Begin with capital letter. கேபிட்டல் லெட்டர், ஸ்டார்டிங் லெட்டர் கேபிட்டலில் தான் இருக்கணும், மறக்கவே கூடாது. மீதி எல்லாம் ஸ்மால் லெட்டர்ஸில் போட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லை. இல்லை எல்லாத்தையும் கேபிட்டல் லெட்டரில் போட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஓகே தானே? இஸ் இட் கிளியர் ஃபார் எவ்ரி ஒன்? You shouldn't get confused in that. I hope most of you would have written correctly. Your homeworks எல்லாம் அனுப்பி தராத பிள்ளைங்க எல்லாம் கரெக்டாக தான் எழுதி எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக அந்த ஒரு ஃபார்மேட்டில் நீங்கள் இப்போவே படித்து வச்சுக்கோங்க இந்த பேசிக் எல்லாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ஹேஸ் ஹேவ் வேர்ட் வால் எக்ஸசைஸ் இருக்குது. அது ஜஸ்ட்டு சும்மா பார்த்தா போதும், அதுலேருந்து பெருசாக கொஷின் வராது. அடுத்த சர்க்கிள் டைமில் நம்ம ஹேஸ் எங்கே பயன்படுத்தணும் உங்களுக்கு தெரியும். பாருங்கள், ஐ ஹாவ் அன் ஆப்பிள், he has a cake, you have a car, she has a pen, they have a pet, Rani has an egg. So எங்க நம்ம I, you, we, they இங்க நம்ம என்ன பயன்படுத்தணும்? எங்க என்ன have a has a have தான். அது மாதிரி இப்போ if you say some other nouns, if you say for example he, she, it, cat, dog, monkeys, animals அதெல்லாம், then doctor, teacher அதெல்லாம், அப்புறம் sister, brother, father அதெல்லாம் சொல்லும்போது, இதெல்லாம் சொல்லும்போது நம்ம என்ன பயன்படுத்தணும்? has, has தான் பயன்படுத்தணும். இதில் மாற்றமே வரக்கூடாது. இதெல்லாம் மிஸ்டேக் பண்ணால் பெரிய ஒரு பிளண்டர் மிஸ்டேக் ஆகும். அதனால அது மிஸ்டேக் பண்ணவே கூடாது. See, additional homework பாருங்க. We have books. Tom has a flower vase. Neha has a kitten. I have an ice cream. My sister has a blue car. You have a toy. Teacher has a stick. They have crackers for celebration. Rehan has a bicycle. He has a balloon. She has a baby. Doctor has a stethoscope. Is it clear now? Is it clear? இதே மாதிரி the monkey has a long tail. The donkey has a, or the horse has a fluffy tail. இதெல்லாம் கூட வரும். அது எல்லாம் எழுதணும். monkeys or donkeys, இல்லை வந்து ஏதாவது animals name, இல்லை the parrot has a beautiful feather. Peacock has a colorful feather. இத மாதிரி எல்லாம் கேட்டா எழுத தெரியணும். அங்க போய் have சொல்லக்கூடாது. இனி டீச்சர் ரேஹான் டீச்சர் அது மட்டும் தான் சொல்லி தந்தீங்க டீச்சர், அனிமல்ஸ் நேம்ல எல்லாம் has போடணும் அப்படின்னு சொல்லி தரலன்னு யாரும் சொல்லக்கூடாது. ஓகே, சரி. இனி look at the pictures and say what they have. இதே மாதிரி கொடுத்தாலும் has haveக்கு இதே மாதிரி கொஸ்டின் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல ப்ரீவியஸ் கிளாஸ் ஆன்சர் கீழே. ஸோ அந்த மாதிரி ஃபார்மேட்ல கொஸ்டின் வந்தாலும் எழுத தெரியணும். அதே மாதிரி இந்த ஃபில்அப் ஃபார்மேட்ல வந்தாலும் எழுத தெரியணும். ஓகே தானே? ஐதர் இந்த ஃபார்மேட்ல வரும், இல்லை இந்த ஃபார்மேட்ல வரும். ஸோ எப்படி வந்தாலும் இந்த பிக்சர்ஸ் பார்த்து எழுதுறதோ இல்லை அந்த ப்ரோனவுன்ஸ் பார்த்து ஹேஸா ஹேவான்னு எழுதுறது கண்டிப்பா புரிஞ்சிருக்கணும். ஓகே, சரி. இனி அடுத்தது
and the long O sound. The crow is on the road. The toad is on the snow. The goats go in a row. The boat is so slow. The cone is full of foam. The note is full of coat. So on the long O sound, இதே மாதிரி 3 or 4 sentences கொடுத்து எந்தெந்த சென்டென்ஸ்ல O long O sound வருதுன்னு கேட்பேன். எழுத தெரியணும் கண்டிப்பா. மிஸ்டேக் போடாம சர்க்கிள் பண்ணி எழுத தெரியணும். இனி அந்த வேர்ட்ஸை மட்டும் எழுதி வைக்காதீங்க. அந்த 3 சென்டென்ஸ் கொடுத்துருந்தா அந்த 3 சென்டென்ஸையும் எடுத்து எழுதிட்டு இதே மாதிரி சர்க்கிள் போடணும். எந்த சென்டென்ஸ் நீங்க சொல்லி பார்க்கும்போது அந்த லாங் ஓ சவுண்ட் வருதுன்னா அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? OW OA ஆர் O-E இந்த 3 ஃபார்மேட்ல வரும். அது மட்டும் இல்ல சொல்லி பார்க்கும்போது இப்போ கோ ஷோ எல்லாம் நம்ம சொல்லி பார்க்கும்போது லாங் ஓ சவுண்ட் தான். கோ so okay, so, is that clear everybody? Is that clear? That's it. now in the homework page number 82ல இருக்கக்கூடிய அந்த மாண்டியோட அந்த திங்ஸோட ஹோம்வொர்க்கும் பார்த்து வச்சுக்கோங்க. That's it. Revision class is over. I hope you all understand this unit very well. Very easy. ஒன்றும் இல்லை, oral portionல நீங்க அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய லுக் அண்ட் சே வேர்ட்ஸ், அப்புறம் ஃபன் இன் த ஃபாரஸ்ட் போயம், அவ்வளோதான். ரிட்டர்ன் டெஸ்ட்ல சுட்டி ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் பாருங்க, ப்ளஸ் அந்த கொஷின் ஆன்சர்ஸ் பாருங்க. 4 கொஷின் ஆன்சர்ஸ் தான். தென் நவுன்ஸ் பாருங்க, எங்க வந்து எது பர்சன், எது பிளேஸ், அனிமல், திங். அதுல பர்சனோட பேர் எழுதும் போது எந்த லெட்டர், கேபிட்டல் லெட்டர், அதே மாதிரி பிளேஸ் எழுதும் போது கேபிட்டல் லெட்டர் எல்லாம் போடணும் எப்படி, அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஹேஸ், ஹேவ் எங்க பயன்படுத்தணும், லாங் ஓ சவுண்ட் எங்க வரும், மாண்டியோட திங்ஸ், மாண்டியோட திங்ஸ் எது எதுன்னு சும்மா பிக்சர்ஸ் கேட்டா எழுத தெரியணும். அவ்வளவுதான் உங்களுக்கு மொத்தமாவே படிக்க இருக்கு. மற்ற மாதிரி வேர்ட் வால் எக்ஸசைஸ் அது இதுன்னு ஒன்றுமே வராது. அதெல்லாம் பார்க்கலனாலும் பிரச்சனை இல்லை. சுட்டி ஸ்டைலோட ஆன்சர் த ஃபாலோயிங், ஹேஸ், ஹேவ், வேர்ப், நவுன் இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே தானே? ஸோ எக்ஸாம் டைமிங் 10:30 to 1 PM 8th May சாட்டர்டே அன்னைக்கு தான் எக்ஸாம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கம்பல்சரியாக இந்த எக்ஸாம் அட்டென்ட் பண்ணியிருக்கணும். லாஸ்ட் எக்ஸாம் அண்ட் ரூல் ஷீட்ஸில் தான் எழுதணும். க்ளீனாக எழுதுங்க. இந்த பிளெயின் பேப்பரில் இப்படியே மவுண்டன் ஏறி போகிறது மாதிரி, அப்படியே ஒரு மவுண்டன் ஏறி போகிறது மாதிரி அந்த மாதிரி எழுதாதீங்க. மலை ஏறி போகிறது மாதிரி ப்ராப்பராக ஒரு ரூல்டு ஷீட்ஸில் அழகாக எழுதுங்க. பேரண்ட்ஸ் கைண்ட் ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு அவங்கள நல்ல மாதிரி எழுத வைங்க. இந்த கிளாரிட்டி இல்லாமல் என்னால் ஜூம் பண்ணி கரெக்ட் பண்ணவே கஷ்டமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கிளாரிட்டியோட எழுத வைங்க. write neatly and legibly students. write without spelling mistakes. தேவையில்லாம ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் கமிட் பண்ணாதீங்க. உங்க புக்ல உங்க மோஸ்ட் ஆஃப் த ஆன்சர்ஸ் வந்து அந்த சாய்ஸ்ல கொஸ்டின்லே இருக்கும். கொஸ்டின்ல இருக்கிற அந்த சாய்ஸஸை ஆன்சரா திருப்பி எடுத்து எழுதும் போது அதுல மிஸ்டேக் வரவே கூடாது, கண்டிப்பா வரக்கூடாது. நீங்க யோர் க்ரோன் அப்ஸ் இன்னும் சில்லி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் போடவே கூடாது. ஓகே தானே? அண்ட் கொஸ்டின் நம்பர்ஸ் ப்ராப்பராக இண்டிகேட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ஓரல் போர்ஷன்ஸ் எழுதும்போது, ஓரல் போர்ஷன்ஸ் பண்ணும்பொழுது 1 2 3 4 அந்த வைல்ட் அனிமல்ஸோட நம்பரிங் வச்சு கரெக்டாக நீங்கள் சொல்லணும். அண்ட் நேம்ஸ் ப்ராப்பராக இண்டிகேட் பண்ணுங்க. ஃபோட்டோஸ் கிளியராக ஃபோக்கஸில் வச்சு எடுத்துட்டு என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வித்தின் 1 PM எல்லாரும் அனுப்பி தரணும். ஓகே, கண்டிப்பா எல்லாரும் அட்டென்ட் பண்ணோம் எக்ஸாம். ஆல் த பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் எக்ஸாம். டூ யுவர் எக்ஸாம் வெரி வெல். That's it for today's class, students. I hope most of you would have understood and most of you would have done all the homeworks of this unit too, and write your exams properly. Please do write, because I'm going to calculate the average and put on your marks in the group. அதனால கண்டிப்பா எக்ஸாம்ஸ் அட்டென்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் அட்டென்ட் பண்ணவங்க எல்லாம் டெஃபினட்டா இந்த எக்ஸாம் எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் சொல்லாம, ஐ நோ திஸ் இஸ் ஃபாஸ்டிங் பீரியட், அது மாதிரி இருக்கு, கஷ்டமா இருக்கு எனக்கு தெரியும். பட் தென் take time. I have given enough time, like 10:30 to 1 o'clock வரைக்கும் டைமிங் இருக்கு. You have enough time to complete your exams. Do your exam properly. Thank you. That's it for today's class. And if you have any doubts, you can just call and ask me.
லைக் வீடியோல எந்த டவுட்ஸும் வரதுக்கு சான்ஸ் இல்ல. அது ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா, யூ கேன் ஸ்கிப் ஓவர் அண்ட் ரைட். ராதர் தேன் தட் அத தாண்டி வேற ஏதாவது டவுட்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடா இருக்குன்னா, கால் பண்ணி கேளுங்க. Thank you so much. Have a great day and do your exam very well. All the best. Take care.